அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாயக்கடிக்கு முன்னாடி வீராவும் கனியும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது கௌதம் வந்ததும் கனியை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. நில்லடா போரிக்கு ராஸ்கல்னு சொல்லி வீரா கௌதமை நிறுத்தி அவங்க வண்டி சாவியை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. கோவத்துல கௌதம் வீராவை அடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா சண்முகம் வந்துடுறாங்க. இங்க ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டுட்டு என் தங்கச்சி கிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டு ஓடிருங்கிறாங்க சண்முகம். இவன் பண்ணனது பெரிய தப்பு, மன்னிப்பு கேட்காம இவன் இங்கிருந்து விடுறதா இல்லைங்கிறாங்க வீரா. இதை பாரு, தப்பான ஆளுக்கிட்ட நீ மோதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஐபிஎஸ் வைஜெயந்தி. மேடம், சரியான காரணத்துக்கு தான் நானும் போராடிட்டு இருக்கேன். போலீஸ்காரியா எனக்கு நியாயம் தான் முக்கியம். இந்த பையன் என் தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறாங்க வீரா. அங்க முத்துப்பாண்டி வர்றாங்க. என்ன மேம் பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கும்போது பேசாம இருக்காங்க வைஜெயந்தி. சண்முகத்தை கேட்கறாங்க, இங்க பாரு, இங்க நிக்கிறானே இந்த குரங்கு பையன், இவ கண்ணை முடிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு வந்து நம்ம கனியை இடிச்சுட்டான். அவ கையில ரத்தத்தை பாரு. மன்னிப்பு கேட்க சொன்னா அவன் என்னமோ வீரமா நின்றுட்டு இருக்கான். இங்க பாரு, இவ்வளவு நேரமா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே பெரிய தப்பு. ஒழுங்கு மரியாதையா கனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனை சாவியை வாங்கிட்டு போக சொல்லுன்னு சொல்றாங்க சண்முகம். என்னையா அதுன்னு வைஜெயந்தி ஐபிஎஸ் கேட்கறாங்க. அவங்க என் மச்சனம் தான், அது என் தங்கச்சி டாக்டர், இவங்க என் மச்சனோட தங்கச்சி, எனக்கு மச்சன். சீக்கிரம் அவங்களே எஸ்ஐ ஆக போறாங்க. இங்க பாரியா, எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ எல்லாரும் எனக்கு கீழே தான் வேலை பார்த்தாகணும். அதையெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? இப்போ இவனை விட போறாங்களா இல்லையா? அதை முதல்ல எனக்கு கேட்டு சொல்லு. அட முடியாதுமா, அதிகாரி மவன்னா ரோட்ல அநியாயம் பண்ணுவானா? அந்த ஜம்பாவெல்லாம் இந்த ஊர்ல நடக்காது. இவன் முதல்ல என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறாங்க சண்முகம். ஊர்க்காரங்களும் எல்லாரும் சண்முகம் பக்கம் பேசுறாங்க. ஆமாமா, அதிகாரி மகன்னா அவன் தப்பு பண்ணலாமா? அவன் மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும். அவனை அப்படியே சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க. இதை பத்தி வீடியோ எடுத்து வெளியில போட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம்னு மூப்பனார் என்னாச்சு சொல்றாங்க. மேடம், என்னதான் இருந்தாலும் உங்க பையன் பேர்ல தான் தப்பு, அதனால மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இத்தனை பேர் பார்த்திருக்காங்க, பிரச்சனையை பெருசு பண்ணாம ஸ்லோவாக முடிச்சிடலாம்னு முத்துப்பாடி கேட்குறாங்க. மேடம், ஊரே எங்க பக்கம் நிற்கிது, உன் மவன் மன்னிப்பு கேட்காம இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட அடுத்து வைக்க முடியாதுங்கிறாங்க சண்முகம். மேடம், இது சோசியல் மீடியா காலம், உங்க பையனுக்கு நீங்க எடுத்து சொல்றதா சரியா இருக்கும். வைஜெயந்தியும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு கௌதம் இவங்க சொன்னதை செஞ்சுட்டு வா, மறுபடியும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. அம்மா, போய் இந்த சின்ன பொண்ணுக்கிட்டே என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்கிறாங்க. சொன்னதை செய்யடான்ட்டு போறாங்க. மன்னிப்பு கேட்காம இந்த சாவி உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது, இந்த இடத்த விட்டு நீ நகரவும் முடியாதுங்கிறாங்க வீரா. கௌதம் கனிக்கிட்ட போறாங்க. கனி பின்னாடி பயந்து வராங்க. ஏழை கனி, நீ எதுக்கு பயந்து வர? நீயா தப்புன்னு வந்துட்டு இருக்கான், அவன் மன்னிப்பு கேட்கட்டும், நீ எதர் நிலை, இத்தனை பேர் நிக்கிறமல்லங்கிறாங்க சண்முகம். கௌதம் போனதும் கனிக்கிட்ட சாரிங்கிறாங்க. என்னல இவ்வளவு நேரமா தமிழ்ல பேசிட்டு இப்ப சாரி மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றியோ? ஒழுங்கா தமிழ்ல கையெடுத்து கும்பிட்டு என் தங்கச்சி கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். எப்பா, தப்பு பண்ண தெரிஞ்சதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளுங்கிறாங்க. கௌதம் எல்லாரும் முன்னாடியும் கனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீரா கிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டு போறாங்க. வாங்க வாங்க, செயினை வாங்கணுமல்லன்னு சண்முகம் கூப்பிட எல்லாரும் நகைக்கடைக்குள்ள வராங்க. இந்த பக்கமா கௌதம் வீராவை திரும்பி பாக்குறாங்க. வீராவும் பாக்குறாங்க. பல்லே நினைச்சு பாம்பு மேல கை வச்சிருக்கேன், உனைய சும்மா விட மாட்டேன்னுட்டு போறாங்க. வீட்டுக்கு கௌதம் கோவமா வந்ததும் அங்க இருந்த பொருள்கள் எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஓடி வந்து, டே கௌதம், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பொருள் எல்லாம் எடுத்து உடைக்கிற? வைஜெயந்தி ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே. கௌதம் ஓவரா ரியாக்ட் பண்ணாத, பேசாம நிறுத்துங்கிறாங்க. அம்மா, அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு வந்திருக்கேம்மா, இனிமே இந்த ஊருக்குள்ள எனக்கு யாருமா மதிப்பாங்கிறாங்க. டே, அம்மா இருக்கேன்ல, நீ அதனால நினைச்சு எல்லாம் டென்ஷன் ஆகாத. வைஜெயந்தி, என்னதான் ஆச்சு? இவன் கோபத்துக்கு என்ன காரணம்னு பாட்டி கேட்கறாங்க. நடு ஊருக்கு மத்தியில ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இவன் மன்னிப்பு கேட்கும்படி ஆயிப்போச்சு. அந்த அசிங்கத்தை தாங்க முடியாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. வைஜெயந்தி, உன் முன்னாடி தான் நடந்துதாங்கிறாங்க. ஆமாமா, என் முன்னாடி தான், என் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். அவளோட நல்ல நேரம், அந்த நேரம் பார்த்து நான் கன் எடுக்காம போயிட்டேன். அடிப்பாவி, உன்னையே அவன் மதிக்கலையான்னு பாட்டி கேட்கும்போது கான்ஸ்டபிளை கூப்பிடுறாங்க. தங்கச்சிக்காக வசனம் பேசினானே, அவன் யாரு? அவர் பேரு சண்முகம், ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுமா. ஓஹோ, அதனாலதான் ஊரே அவனுக்கு சப்போர்ட்டா? ஆமா, அந்த பொண்ணு நிஜமாலுமே எஸ்ஐயா? அந்த பொண்ணு இப்பதான் ஸ்டேஷன்ல அப்ளை பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க மூப்பனார் அண்ணாச்சி. உங்கத்தான் நாயம் தர்மம்னு பேசுறாளே, எந்த ஸ்டேஷன் கேக்குறாங்க. நம்ம ஸ்டேஷன் தான், வீரபாண்டி பட்டணம்ங்கிறாங்க. போலீஸ் வேலையில சேரணும்னு தான் அந்த பொண்ணோட லட்சியமே. இன்னும் 4-5 நாள் இல்ல ஜாயின் பண்ணிடுவான்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நீ போன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் பட்ட அவமானம் அவளும் படணுமா? ஊருக்கு முன்னாடி அவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கணும். டே கௌதம், நான் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டுனால நீ நினைச்சு டென்ஷன் ஆகாத, பேசாம போ. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வைஜெயந்தி சஸ்பென்ஸ்ல இருக்கிற ஒரு ஆபீஸ்ல திருச்செந்தூர் உடனே வாங்கன்னு கூப்பிட்டு போன வைக்கிறாங்க. சண்முகம் குடும்பத்துல எல்லாரும் செயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க எஸ்கி கேட்கறாங்க, என்ன ஒரு செயின் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஏண்டி, ஒரு சீலை எடுக்கிறதுனா 80 நேரம் பண்ணுறீங்க, அங்கே செயின் பார்த்து எடுத்துகிட்டு வர வேண்டாமான்னு வைகுண்டம் சொல்கிறாங்க. ஏண்டி வீரா, செயின் எடுத்தீங்கல்ல, ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னேன், நீ கேட்டியா? ஏன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலிங்கிறாங்க. அடியே, ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறாங்க பரணி. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் கடை விட்டு வெளியே போய் பெரிய பஞ்சாயத்தே ஆயிப்போச்சு. மாமா, என்ன இவ என்னமோ சொல்லிட்டு இருக்காளேன்னு எஸ்கே கேட்குறாங்க. அடி, அது ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன பிரச்சனை தான். சொல்ல போனால் வீரா இன்னைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன். எப்படி இன்னைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணி லெட்டர் வந்துருச்சா அப்படின்னு ரத்னா கேட்கும்போது, சொன்னதை பாதியாக புரிஞ்சுக்கிட்டு நீ தப்பா யோசிக்காத, முதல்ல செயினை பாருங்கன்னு சொல்லி சண்முகம் செயினை கொடுக்குறாங்க. ஆளாளுக்கு அதை வாங்கி சந்தோஷமா பாக்குறாங்க. பாண்டி, நிஜமாலுமே அந்த பொம்பளை போலீஸ் தானான்னு கேட்குறாங்க பரணி. அதான் ஆமல, பொம்பளை பேரு வைஜெயந்தி, பாக்குறதுக்கு தான் பொம்பளை, பாதி ஆம்பளை, என்கவுண்டர் ஆபீசர் வேற, பாக்குறதுக்கு சரியான ரவுடித்தனமாவெல்லாம் இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். வேலையெல்லாம் நல்ல வேலை தான், கேரக்டர் எப்படிங்கிறாங்க பரணி. அந்த அம்மா கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது, டிபார்ட்மெண்ட்டுக்கு அடங்க மாட்டாங்க, அவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. போலீஸ் அதிகாரிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்க மாட்டாங்களா? இந்த அம்மா
அம்மா அப்படித்தான் இருக்குமான்னு சண்முகம் கேட்குறாங்க. சட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த அம்மா அப்படித்தான். இந்த பொம்பளை ஈகோ பிடிச்ச பொம்பளை இப்போ கூட இந்த ஊருக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா தெரியுமா? கடைசியாக ஒரு என்கவுண்டர், அதுவும் ஸ்டேஷனில் வச்சே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஈகோ மாதிரி தான். அதனால தான் கிட்டத்தட்ட இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சொந்த ஊர் விட்டு ரொம்ப தூரம் தூக்கி அடிக்கிறதே பெரிய தண்டனை தானேன்னு சொல்கிறாங்க. மற்றபடி அப்படியெல்லாம் கூட என்கவுண்டர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பரணி. ஸ்டேஷன்லேயே வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு நீ பேப்பர்லாம் படிக்கலையா? ஆமாம்மா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்கிறாங்க பரணி. நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் முத்துப்பாண்டி விலாவரியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் லாக்கப்பில் போடுறாங்க. எங்கள் தலைவர் வருவார் பாரு, அப்பர் இருக்கு உனக்கு ஆப்புங்கிறாங்க. இது எஸ்பியோட ஆர்டர், உன்னை உள்ள வைக்க சொல்லி. உங்கள் தலைவர் வரட்டும், அப்பர் இருக்கு வைஜெயந்தி மேடம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாருன்ட்டு போகிறாங்க. அங்கே தலைவர் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததும் எவையா இன்ஸ்பெக்டர்னு கேட்குறாங்க. ஏயா நான் தான் அப்படின்னு சொல்லவும் அவரே சேர் இழுத்து போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு வந்து கேள்வி கேட்குறாரு. நான் யாருன்னு நினைச்சேன், எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா? என்னோட தொண்டை நான் யாரையும் உள்ள வச்சது? இது எம்எல்ஏ ஆஃபீஸ் கிடையாது, இது போலீஸ் ஸ்டேஷன். மரியாதையாக வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். போகிறேன், என்னோட ஆளோட தான் நான் வெளியில் போவேன், இல்லைன்னா என் கட்சிக்காரன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவா என்னை அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க, தயவு செய்து வெளியில் போகல என்னை கூட்டிட்டு போயிருங்கன்னு கெஞ்சுறாங்க. எவன்டா அவனை அடிச்சு உள்ள வைக்க சொன்னது? இது யார் சொன்னது? எந்த இன்ஸ்பெக்டர் சொன்னான்னு கேட்டுட்டு இருக்காங்க. தலைவர், இது எஸ்பியோட உத்தரவு, நீங்க கேட்கறதா இருந்தா அவங்கள போய் கேளுங்க. முடியாது முடியாது, நான் ஸ்டேஷன் விட்டு வெளியே போக மாட்டேன். என்னோட தொண்டர்கள் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு முன்னாடி முத்திரையிட்டு போராடிட்டு இருக்காங்க. எஸ்பி அம்மாவை வர சொல்லுங்கிறாங்க. ஐயோ, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, பேசாம வெளியே போயிடுங்கன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். அடத்து, அவ என்ன பெரிய கொம்பா? நான் யாருன்னு நினைச்சேன், ஆளுங்கட்சியே என் தயவுல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நினைச்சா ஆட்சியே கவுந்துரும். நான் யாருன்னு நினைச்சேன், முதல்ல இப்ப அந்த பொம்பளை இங்க வந்தாகணும், நான் அவளை பார்க்கணுங்கிறாங்க. மேடம் இப்ப வெளியே போயிருக்காங்க, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறாங்க. வெளிநாடே போனாலும் அவ இப்ப இங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில கட்சிக்காரங்க எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. வைஜெயந்தி வர்றாங்க. வரும்போது அங்க எல்லாரும் கூட்டமா நின்று கோஷம் போட்டுட்டு இருக்கிறதா பார்த்துட்டு, இந்த குப்பையில எல்லாம் அள்ளி தூர போடுங்க, மறுபடியும் ஏதாவது விவகாரம் பண்ணிட்டு இருந்தா அடிச்சு தூக்கி விசிறி எறிங்க, வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. வைஜெயந்தி உள்ள போனதும் அந்த பக்கம் அரசியல்வாதியை பாக்குறாங்க. இதுதான் உங்க மேடமான்னு கேக்குறாங்க. ஒரு என்ன இது, இந்த பொறுக்கி இவெல்லாம் நடு கூடத்துல வச்சு பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. யாரடி பொறுக்கின்னு சொன்னேன்? நான் யாரு தெரியுமான்னு எழுந்திருக்கிறாங்க. தெரியுமே, தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்கிற ஒரு பொம்மை பாம்புங்கிறாங்க வைஜெயந்தி. யாரு, நானா பொம்மை பாம்பு? தொண்டனுங்க நினைச்சா இந்த ஸ்டேஷனையே எரிச்சிருவாங்க தெரியுமாங்கிறாங்க. உன்னோட தொண்டனுங்களை எல்லாம் இப்பதான் கையை காலையெல்லாம் முறிக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரசியல்வாதி வெளியில பாக்குறாங்க. அங்க எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்னோட தொண்டர்கள் மேலேயே கை வச்சுட்டியாங்கிறாங்க. டேய், உன் மேலேயே கை வைப்ப, இப்ப என்னடா செய்வேன்னு சொல்லி வைஜெயந்தி அந்த அரசியல்வாதியை தொடறாங்க. என்னோட பவர் தெரியாம என்கிட்டயே விளையாடுறியான்னு சொல்லி வைஜெயந்தியை ஓங்கி ஒரு அறை வச்சிடுறாங்க அந்த அரசியல்வாதி. நான் நினைச்சா உன்னை ஸ்டேஷன்லயே வச்சு கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க. ஒரு எஸ்ஐவே நீ கொல்லுவேன்னு சொல்றியா? ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்பி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண, நான் இந்த பொறுக்கி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கறாங்க. சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, டியூட்டியில இருக்கிற எஸ்பி லேடி கிட்ட இவன் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா கொலையே பண்ண வந்துட்டான், அதனால பெண் எஸ்பி வேற வழியே இல்லாம துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர் பண்ணனாங்கன்னு சொல்லி எழுதுங்கிறாங்க. என்ன இப்படி எல்லாம் கேஸ் எழுதிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க அரசியல்வாதி. வாயில இருக்க வைஜெயந்தி கையில வச்சிருந்த துப்பாக்கியால அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. ஒரு கையை நீட்டுன்னு சொல்லி அவங்க கையிலையும் தழும்பு விழுவற மாதிரி அடிக்கிறாங்க. அரசியல்வாதியை தூக்கி அந்த பக்கம் போட சொல்றாங்க. யார்கிட்ட வந்து இவன் என்ன அரசியல் பேசுறான் பாருன்னு போறாங்க. இந்த கதையெல்லாம் முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது, அடி பாவி, ஒரு பொம்பளை இப்படி எல்லாமா செய்வான்னு கேக்குறாங்க. ஐயோ, அப்படின்னா இனிமே அந்த பொம்பளை கண்ணுல படவே கூடாது, நம்மளையும் சுட்டாலும் சுட்டு போடுவாங்கிறாங்க கனி. இப்பவே தண்டனை கிடைச்ச மாதிரி தான் எஸ்பியா வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னும் அடங்கவே மாட்டேங்கிறாங்கிறாங்க. ஆமாமா, பார்த்தாவே தெரியுதுங்கிறாங்க. பரணேஷன்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேர்த்தையும் வாடா போடா வாடி போடி இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவாங்க. அந்த பொம்பளை முன்னாடி நிக்கிறக்கே கடுப்பா இருக்கும். எனக்கு என்னமோ முதல் தடவையா கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க பரணி. இவ இறக்கமே இல்லாதவ, யாருக்கும் பயப்படாதவ, வீரா பாட்டுக்கு புடிச்சபடியே பேசியிருக்கா. டேய், அந்த லேடியால ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா? ஐயோ, அந்த பொம்பளை கதையை கேட்டது எனக்கு என்னமோ பண்ணுதுங்கிறாங்க வைகுண்டம். அப்போ நீ எதுக்கு இப்ப பயப்படுற? அந்த பொம்பளை மட்டும் இல்ல, அந்த பொம்பளையோட பாட்டியே வந்தாலும் நம்மளையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நாம என்ன தப்பு பண்ணணும், நம்மளை அந்த பொம்பளை என்ன பண்ணி போடுவாங்கிறாங்க சண்முகம். பாத்தியா, ஆரம்பிச்சுட்டா. சாதாரணமால உலர்த்தி எடுத்து போடுவேன். இதுல பிரச்சனை வேற வந்தா இவன் விட்டுருவானா? டே சண்முகம், சாதாரணமான ஆளுக கூட மோதுறது வேற, அதிகாரம் இருக்கிற ஆளுக கூட மோதுறது வேற. தயவு செய்து நீ கொஞ்சம் அடங்குங்கிறாங்க பரணி. பரணி, தப்பு செய்யறவங்க தான் அதிகாரியை கண்டு பயப்படணும். பெண்களுக்காக அதிகாரத்துக்காக தட்டி கேட்கறவன் தான் மக்களுக்காக நிக்கிறவன். இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடண்ட். நான் யாரை பார்த்தும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம நீங்க எல்லாம் பயந்து சாகாதீங்கன்னு சொல்றாங்க சண்முகம். டே, கண்மூடித்தனமா நீ பேசுறத விடுடா. நீ அந்த பொம்பளையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு அந்த பொம்பளைக்கு கீழே வேலை பார்க்க வேண்டியவ வீரா. நாளைக்கு ஸ்டேஷன்ல தனியா இருப்பா. அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவ என்னடா பண்ணுவா? பாவண்டவ. என்ன மண்ணாங்கட்டி பிரச்சனை வந்துரும்? என்ன அந்த அம்மா வச்சு சுட்டு போடுமா? அப்படியே சுட்டா நம்ம பாத்துக்கிட்டு இருந்துருவோமா? லூசு, வீரா அந்த அம்மா கிட்ட மட்டுமா சண்டை போட்டா? அவங்க பையன் பொறுக்கி இருக்கானே, அவங்ககிட்ட தானே சண்டை வந்தது. அவனையே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாலே, அவனை பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்கான். நாளைக்கு அவன் வீராவை டிஸ்டர்ப் பண்ணா என்னடா பண்றது? அண்ணே, பரணி சொல்றது நியாயம் தான், எனக்கே நினைச்சா பயமா இருக்குதுங்கிறாங்க ரத்னா. நாளைக்கே வீரா கிட்ட அவன் வந்து ஆட்டம் கட்டினா வீரா சும்மா விட்டுருவாள் அவளை? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க வீராவை? உங்களை மாதிரி பயந்துவன்னு நினைச்சீங்களா? பேர்லயே வீரம். இன்னைக்கு போலீஸாக போறா, நாளைக்கு இவள மாதிரி பெண்களுக்கு எத்தனையோ பேருக்கு இவ தான் பாதுகாப்பு கொடுக்க போறா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயந்து சாவறீங்க. அவளுக்கெல்லாம் ஒன்னாகாது. அவ கூட நான் நிப்பேன். தேவையில்லாம நீங்க யாரும்
யாரும் பயப்படாதீங்க, போய் அவங்கவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகம். பாத்தீங்களா மாமா, கொஞ்சமாவது இவனை பத்தி ஏதாவது யோசிக்கிறானா? பிரச்சனை வராது வராதுன்னு சொல்றான், வராம இருந்துருமா? பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறது, ஏதாவது நடந்துட்டா என்ன செய்யறது, அதுக்கப்புறம் பாடுபடுறது யாரு, கஷ்டப்படுறது யாரு சொல்லுங்க பாக்கலான்னு பரணி கேட்கும்போது, ஆமா மருமகளே, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவன் முட்டா பையன், பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா பாவம் பொம்பளை பிள்ளை எழுவது, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா காலகாலத்துக்கு யார் பாடுபடுறது? மாமா, நானும் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கேன், கூடவே நான் இருப்பேன் மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா, அண்ணன் சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன். அண்ணன் பெரிய சிங்கம்னா நான் சின்ன சிங்கம்பா, ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க வீரா. பரணி, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? அந்த மேலதிகாரி அந்த அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்றீங்களான்னு கேக்குறாங்க வைகுண்டம். மாமா, அவ்வளவுதானே, நானே அவங்க கிட்ட பேசுறேன், எதுவும் தப்பா நடக்காம நான் பாத்துக்கிறேன் மாமாங்கிறாங்க முத்துப்பாண்டி. எனக்கு அது போதும், அதை மட்டும் செஞ்சிருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போயிடுங்கிறாங்க வைகுண்டம். எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பரணி கிட்ட போய் வைகுண்டம் பேசுறாங்க. என்னத்தான் அது, தலையிலேயே குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க வைகுண்டம். ஆமா மாமா, எதுக்கும் வீராவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. எனக்கே என்னமோ மனசுக்குள்ள கலக்கலா இருக்கு, எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு தெரியல. இல்ல, எங்க அப்பா முருகன் தான் பாத்துக்கணும்னு கண்கலங்கிட்டே போறாங்க வைகுண்டம். வைஜெயந்தி அந்த அதிகாரியை கூப்பிட்டு வீராவை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. இந்த ஊர் பொண்ணுதான் மேடம், இந்த பேஜில் தான் எஸ்ஐ பரிச்சு எழுதி முடிச்சிருக்கா, எல்லாம் கேள்விப்பட்டேன். அவ வேலையில ஜாயின் பண்றது மட்டும் நடக்கவே கூடாதுங்கிறாங்க வைஜெயந்தி. ஏதாவது ஒரு கிரைம் கேஸ்ல மாட்டணும், அவ பேர்ல எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு வச்சுக்கோ, கேஸ் முடியற வரைக்கும் அந்த வீரலட்சுமி டிபார்ட்மெண்ட்ல சேரவே முடியாது. என்னையவே எதிர்த்து அந்த வீரா போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த போலீஸ் யாருங்கிறத நான் அவளுக்கு காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க வைஜெயந்தி. வீராவுக்கும் வைஜெயந்திக்கும் சரியான போட்டி. இதுல இடையில சண்முகம் என்ன பண்ண போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.